ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிகவும் முக்கியமான வீடியோ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஏஐஎஸ், டிஐஎஸ். ஏஐஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், டிஐஎஸ் டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் சம்மரி. இது ரெண்டும் ஒரு தனித்தனி விதமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார்ம். இது ஏஎஸ்டிஎஸ்னா என்ன? ஏஎஸ்டிஎஸ் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும்? ஏஎஸ்டிஎஸ் எப்படி நம்ம இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் லாகின் பண்ணி செக் பண்ணுறது? இது மூலமா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஸோ இது எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வீடியோ நம்மளது வெளிவர போகிறது. அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியர்லி இன்டிமேட் பண்ணுவோம் எப்படி நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சம்மந்தமாக டேட்டா ஃபீட் பண்ண போகிறோம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டேட்டா ஐடிஆர் 1, ஐடிஆர் 2 யார் யாரெல்லாம் ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்களோ அவங்க வந்து ஏஎஸ்டிஎஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டு டேட்டா நீங்கள் அதில் ஃபீட் பண்ணுவீங்க. அதை அதுதான் இந்த ஃபுல் வீடியோ. ஸோ ஏஎஸ்டிஎஸ் சம்மந்தமாக இந்த வீடியோவை பற்றி நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்கம் டேக்ஸ் .gov.in வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதில் போய்ட்டு லாகின் கிளிக் பண்ணிவிட்டு பொதுவாக நம்ம லாகின் கிளிக் பண்ணோடனே லாகின் ஐடி கேட்கும். லாகின் ஐடி இஸ் நத்திங் பட் பேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பேன் வந்து ஃபீட் பண்ணுவோம். பேன் ஃபீட் பண்ணிவிட்டு கண்டினியூ ப்ரெஸ் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு இந்த செக்யூர் மெசேஜ் அக்செப்ட் பண்ணுங்கள். செக்யூர் மெசேஜ் அக்செப்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு இடத்துல உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் கரெக்டாக ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட ஜென்ரல் டீட்டெயில்ஸு ப்ளஸ் சைடில் ப்ரொஃபைல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், அது இல்லாமல் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஷீட் ஓப்பன் ஆகணுன்னே ஏஐஎஸ்னு ஒரு ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருக்காங்க. மேலே இந்த ப்ளூ ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ்னு ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏஎஸ்டிஎஸ் பார்க்குறவங்க ஜென்ரலி நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். எங்களோட சஜஷன் என்னென்னா நீங்கள் ஏஎஸ்டிஎஸ் சம்மந்தமான டேட்டா வந்து உங்களோட லேப்டாப்லையோ இல்லை கம்ப்யூட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். ப்ளஸ் இன்னும் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா இதில் நிறைய பாப்அப்ஸ் வரும். ஸோ சில டைம் மொபைல் ஃபோனில் பாப்அப் வந்து ஆஃப் ஆகிருக்கும். அதுவும் ஐஃபோன் அந்த மாதிரி மொபைல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஓப்பனே பண்ண முடியாது இந்த ஏஎஸ்டிஎஸ். ஸோ எங்களோட அட்வைஸ் நீங்கள் உங்களோட லேப்டாப் இல்லைன்னா சிஸ்டம் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் போய் இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஏஐஎஸ்னு கிளிக் பண்ணுங்கள். ஏஎஸ்னு கிளிக் பண்ணோன்னே இது ஒரு வேலிடேஷன் கேட்கும். இது மாதிரி நீங்கள் ஏஎஸ் சம்மந்தமாக பார்க்க போகிறீங்க, ஏஎஸ் போர்ட்டலுக்கு கொண்டு போகலாமா உங்களை, அது நம்ம ப்ரொசீட்னு கொடுத்தோடனே அது ஏஎஸோட போர்ட்டலுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ ஏஎஸ் போர்ட்டலில் வந்தோடனே இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் பக்கத்துலேயே ஏஐஎஸ்னு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐஎஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றணும். ஃபினான்ஷியல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் இயர் 23-24. ஏன்னா 23-24 ஃபைலிங் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 23-24 கிளிக் பண்ணிவிட்டு டிஐஎஸ்னு இருக்குது, ஏஐஎஸ்னு இங்கே ரெண்டும் தனித்தனி பாக்ஸஸ் இருக்குது. டிஐஎஸ்னா என்ன ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். டிஐஎஸ் சொல்கிறது டேக்ஸ் பேர் இன்ஃபர்மேஷன் சம்மரி. அந்த பேரில் இருக்கிற மாதிரியே பாருங்க சம்மரி. இது வந்து டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது, இது ஒரு சுருக்கமான இன்ஃபர்மேஷன். உங்களோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கிடைக்கும். பட் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ சுருக்கமாக நீங்கள் பார்க்கணும் என்னென்ன நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட உங்களோட பேன் சம்மந்தமாக ஆல்ரெடியே இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறது தான் டேக்ஸ் பேர் இன்ஃபர்மேஷன் சம்மரி. ஸோ டேக்ஸ் பேர் இன்ஃபர்மேஷன் சம்மரியை நம்ம கிளிக் பண்ணோடனே இது உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக இந்த சம்மரைஸ்டாக ஒரு காமிச்சிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்டு இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸில் அந்த வருஷத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குதுன்னு இது ஒரு குறிப்பு. அதே மாதிரி நீங்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு இப்போ இந்த பேனில் பார்த்துருக்கும் போது இவங்க வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில் இருக்குது. அதுவும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் அவங்களுக்கு வந்துடுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்னு ஒரு தனியாக காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இங்கே பார்க்காம நீங்கள் நேராக டவுன்லோட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னே இது டிஐஎஸ் பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணலாமான்னு கொஷின் அது உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அது டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே கிளியர்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபைல் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா
உங்களோட பேன் நம்பர் ஃபாலோட் பை டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மேட்ல போடுங்க. ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, பேன் நம்பர் இஸ் ஏஏஏஏஏ 1234 ஏ. அது இல்லாம டேட் ஆஃப் பர்த் வந்து 21st ஆஃப் ஜான்வரி 1991. ஸோ இது பேன் எதுவுமே ஸ்பேஸ் விடாம எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல ஏஏஏஏஏ 1234 ஏ. டேட் ஆஃப் பர்த் வந்து 21st ஜான்வரி 1991 இருக்கிறதுனால 21/01/1991 போடணும். என்னோட டேட் ஆஃப் பர்த் 21 ஜான்வரி 1991 தானே 21/1/1991 போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. இந்த 0 போட்டது கம்பல்சரி. ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே அந்த பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போது என்னோட கேஸில் நான் என்னோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் சரி திரும்ப இது கேப்ஸ் லெட்டர்லேருந்து திரும்ப ஸ்மால் லெட்டர் நான் என்டர் பண்ணி பார்க்குறேன். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். இந்த பிடிஎஃப்ல மேலே உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆதார் நம்பர் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. உங்களோட அசஸியோட பேர், அசஸின்னு சொல்கிறது டேக்ஸ் பேர், உங்களோட நேம் ஆஸ் பர் பேன் டேட்டா பேஸ் இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் கொடுத்த இமெயில் ஐடி, உங்களோட அட்ரஸும் இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த 2 இன்ஃபர்மேஷனோட டீட்டெயில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பேனில் இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் வந்ததால இன்ஃபர்மேஷன் டெபாசிட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணதுனால இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஒரு டீட்டெயில் இருக்குது. ஸோ இந்த 2 டீட்டெயில் இருக்கும். இதை தவிர இன்னும் வேறு இன்ஃபர்மேஷன் வர வாய்ப்பு இருக்கா? ஆமாம், இதில் வந்து இன்னும் சில இன்ஃபர்மேஷன் வரும். இன்ஃபர்மேஷன் நீங்கள் இப்போ நிறைய கேஷ் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேஷ் ரொம்ப அதிகமாக டெபாசிட் பண்ணிங்கன்னா கேஷ் டெபாசிட்டோட இன்ஃபர்மேஷன் வரும். கேஷ் விட்ரால் பண்ணியிருக்கீங்க அதிகமாக, ஸோ கேஷ் விட்ரால் இன்ஃபர்மேஷன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஷேர்ஸில் டீல் பண்ணியிருக்கீங்க, ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஷேர் சேல் பண்ணியிருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டி ரொம்ப 10 lakhs மேலே கட்டிருக்கீங்க, இல்லை ஃபாரின் டூர் வந்து வெளில போயிருக்கீங்க, 2 lakhs மேலே செலவு பண்ணி ஃபாரின் டூர் போயிருக்கீங்க, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு யாரோ காசு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல்வேறு இன்ஃபர்மேஷன் இந்த டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் டேக்ஸ் பேர் இன்ஃபர்மேஷன் சம்மரியில் உங்களுக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட அக்கௌண்ட்ஸ் இதில் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்லை எனக்கு நான் இது மாதிரி பண்ணவே இல்லை ஆனால் என்னோட பேனில் தெரியாமல் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்கணும். இது மாதிரி நம்ம லெட்ஸே ஒரு நீங்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, பட் நீங்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி உங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கவும் இல்லை, நீங்கள் சேல் பண்ணவும் இல்லை, எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஸோ என்ன ஆயிருக்குன்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் மாதிரியே உங்களோட பேன் நம்பர் சேமாக இருக்கிற மாதிரி பேன் நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்கலாம், பட் ஒரு நம்பர் மாறி இருக்கும். பட் அவங்க ரிஜிஸ்டாரில் அவங்க இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணும்போது தெரியாமல் அந்த 2 நம்பர் மாற்றி போட்டிருப்பாங்க. அது எக்ஸாக்டாக உங்களோட பேன் நம்பர் கூட மேட்ச் ஆயிருக்கும். அதனால மற்றவங்களோட இன்ஃபர்மேஷனும் உங்களோட பேனில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். எப்படி அந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் வந்தால் அதை எப்படி நம்ம டினை பண்ணலாம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணலான்னு ஒரு ஒரு டீட்டெயில் வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஏஎஸ்ல இந்த டிஏஎஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இன்கம் ஃப்ரம் டெபாசிட்னு ஒரு கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நான் தான் பண்ணியிருக்கேன்னா செக் பண்ணணும். ஏன்னா பர்ச்சேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்கேன்னா வேல்யூ கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஏன்னா வேல்யூ நீங்கள் என்ன ரெஜிஸ்டாருக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்துருப்பீங்களோ அந்த வேல்யூ தான் இதில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த வேல்யூ எக்ஸாக்டாக நான் காசு கொடுத்துருக்கேன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அது சரியாக மேட்ச் ஆகுதா, அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்னு சொல்கிறது, இதில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் எல்லா விதமான பேங்க் டெபாசிட், இப்போ நீங்கள் எஃப்டி போட்டிருப்பீங்க, எஃப்டி இன்ட்ரெஸ்ட், பேங்க்கோட சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட், இல்லை நீங்கள் வெளியில் யாருக்கும் கடனுக்கு கொடுத்துருப்பீங்க, அவங்க வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த பேஜில் சுருக்கமாக அவங்க சம்மரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் இதோட டீட்டெயில் வெர்ஷன் பார்க்கலாம். ஸோ இது கீழே இருக்க பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்டோட பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பேங்க் மூலமாக இல்லை எந்தெந்த என்டிட்டி மூலமாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது அந்த மாதிரி டீட்டெயிலாம் காமிச்சு, அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எந்த சப் ரெஜிஸ்ட்ரார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எந்த சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து உங்களுக்கு இந்த இந்த இன்ஃபர்மேஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது இன்ஃபர்மேஷன் சோர்ஸ், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யார்கிட்டேருந்து வந்தது அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ்,
இது வந்து ஒருத்தரோட பிரைவேட் இன்ஃபர்மேஷனால நம்ம இது உங்களுக்கு வெளிப்படையா காமிக்க முடியாது. நீங்க உங்களோட ஏஎஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கும். ஸோ இதான் உங்களோட டாக்ஸ்பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரி. இப்போ இதோட டீட்டெயில்டு வெர்ஷன் பார்க்கணும். எனக்கு எப்பப்போலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துருது. இது டாக்ஸ்பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரி பொறுத்தவரைக்கும் கிராஸ்ட் அப் தான் வேல்யூ காமிக்கும். மொத்தமான வேல்யூ தான் காமிக்கும். அது எப்பப்போ வந்தது, எப்படி வந்தது, அந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறதுக்கு தான் டிஐஎஸ்ன்னு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது டிஐ. எப்படி நம்ம டாக்ஸ் பேர் இன்ஃபர்மேஷன் சம்மரியில போய் டவுன்லோட் கிளிக் பண்ணணுமோ, அது பக்கத்திலேயே ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சம்மரின்னு இருக்குது. இத அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணோனே மேக் ஷூர் பண்ணுங்க ஃபினான்ஷியல் இயர் கரெக்ட்டா இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 23, 24 தான் இருக்கணும். ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சம்மரியும் கிளிக் பண்ணி டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து 3 விதமான டவுன்லோட்ஸ் இருக்கு. பிஐஎஃப் டவுன்லோட், ஜேசன் டவுன்லோட், கன்சாலிடேட்டட் பிடிஎஃப். நம்ம ஜென்ரலி டவுன்லோட் பண்ணுறது பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி, ஏன்னா இது வந்து ஜென்ரலி இன்கம் டேக்ஸ் சாஃப்ட்வேர் ப்ளஸ் பெரிய ஏஜென்சிஸ் யாருக்கெல்லாம் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அவங்களாம் ஜேசன் இந்த ஏஎஸ் கன்சல்டேட் ஃபீட்பேக் ஃபார்ம்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்மளோட செக் பண்ணுற விஷயத்துக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏஎஸ் பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். இதுக்கும் பாஸ்வேர்டு இருக்கும். அதோட பாஸ்வேர்டோட ஃபார்மேட்டை இதுலேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து உங்களோட பேன் நம்பர் ஃபாலோட் பை டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். அது இல்லாமல் ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம ஏஏஎஸ் டவுன்லோட் பண்ணுறோம். ஏஏஎஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஏஏஎஸ் ஓப்பன் பண்ணோடனே பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணோடனே ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏஏஎஸ்னு இந்த டீட்டெயில்டு வெர்ஷன் டவுன்லோட் ஆகிடும். இந்த டீட்டெயில்டு வெர்ஷனில் நீங்கள் அந்த டெபாசிட் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் வந்தது, எப்போ வந்தது, என்ன தேதியில் வந்தது, இன்ஃபர்மேஷன் எப்போ ரிப்போர்ட் ஆகிருக்கு, யார் ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு டீட்டெயில்டாக காமிக்கும். இதில் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பேர் இன்ஃபர்மேஷன் சம்மரி டிஐஎஸில் இல்லாத டேட்டாவும் சிலது இதில் இருக்கும். அது ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ். ஸோ தட் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்லையும் டாக்ஸ் பேர் இன்ஃபர்மேஷன் சம்மரிலையும் எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த ஏஎஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 15 lakhsக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. பட் இவங்க வந்து இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இல்லவே இல்லை, நான் 7 lakhs தான் வாங்கினேன்னா அவங்க 7 lakhs இன்ட்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க ஸ்க்ரூட்னி வர வாய்ப்பு இருக்குது. ஸ்க்ரூட்னியில் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எங்களோட இன்ஃபர்மேஷன் படி உங்களுக்கு வந்து 15 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்துது, ஆனால் நீங்கள் 7 lakhs தான் காமிச்சிருக்கீங்க, என்ன காரணம்? அப்போது நம்மகிட்ட ஒரு சாலிட் ரீசன் இருக்கணும் ஏன் நம்ம 7 lakhs தான் காமிச்சிருக்கோம். ரீசன் இல்லாமலே இல்லை எனக்கு டேக்ஸ் கட்டவே வேணாம் அதனால தான் நான் 7 lakhs வரைக்கும் காமிச்சேன். அந்த மாதிரி கேசஸில் ஸ்க்ரூட்னி வரும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட வைப்பாங்க, பெனால்ட்டியும் கட்ட வைப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் அந்த 7 lakhsக்கு நீங்கள் டேக்ஸ் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாதது டேக்ஸும் கட்ட வைப்பாங்க. அது இல்லாமல் வேறு பெனால்ட்டியும் போடுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணும்போது உங்களோட நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது எல்லாமே ஏஎஸ்டிஎஸில் கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையா செக் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக நிதானமாக ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ஏஎஸ்ல பார்த்தீங்கன்னா டெபாசிட் சம்மந்தமான சில பேர் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ்லாம் கட்டுவாங்க. இன்கம் என்னோட டேக்ஸ் பேபிள் இயர்லி 10,000க்கு மேலே இருக்குது. ஸோ 10,000க்கு மேலே நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் கம்பல்சரியாக கட்டணும். அட்வான்ஸ் டேக்ஸ்னு பொறுத்து சொல்கிறது நம்ம சம்பாதிக்கிற வருஷத்துலேயே 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டால்மெண்ட்டாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினே இருப்போம். ஸோ தட் நெக்ஸ்ட் அது வருஷம் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் அந்த ஃபைலிங் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் டேக்ஸ் கட்டணுமோ அந்த டேக்ஸோட கிரெடிட் நம்மளுக்கு வந்துடும். அது போக என்ன மீறுதோ அந்த டேக்ஸ் மட்டும் தான் நம்ம கட்டுவோம். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் சம்மந்தமாக டீட்டெயில் வரும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கீங்கன்னா அந்த டீட்டெயில் வந்துடும். அதுவும் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு போன வருஷத்துக்கு ஏதாவது ரீஃபண்ட் ஏதாவது வந்துருக்குது, நீங்கள் டிடிஎஸ் ஏதாவது டிடக்ட் பண்ணியிருக்கீங்க, டிடிஎஸ் ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை டிடிஎஸ் கிளைம் எடுத்திருக்கீங்க, அந்த கிளைம் வந்து உங்களுக்கு ரீஃபண்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டிடிஎஸ் சம்மந்தம் அந்த ரீஃபண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல தான் கிடைக்கும். ஸோ இந்த 2 ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு தரோவாக வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் இருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா. இப்போ டேக்ஸ் கட்டிருக்கேன்னா என்னோட அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் போயிருதா, இல்லை அக்கௌண்ட்லேருந்து போடலாம் வேறு யார் கட்டினாங்க, அவங்களுக்கு நீங்கள் திரும்பி கேஷ் கொடுத்துட்டீங்களா இல்லை பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா, அந்த அமௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்காது செக் பண்ணுங்கள். இன்கம் என்னென்ன காமிக்கிறாங்களோ இன்கம் தரவாக கிராஸ் வெரிஃபை பண்ணிவிடுங்க. இன்கம் சம்மந்தமாக பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் வரும், எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டும் வரும், பென்ஷன் வாங்குறவங்களுக்கு பென்ஷனும் ரிஃப்ளெக்ட் ஆகும்,
டீச்சர்ஸா இருக்கிறீங்க, இல்ல நீங்க வந்து ஃபார்ம் 16 வாங்குறீங்க, கம்பெனில வேலை செய்றீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஃபார்ம் 16 குடுக்குறாங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஷேர்ஸ் பை பண்றீங்க, ஷேர்ஸ் விக்கிறீங்க, அந்த டீட்டெயில்ஸும் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறீங்க, சேல் பண்றீங்க, டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துருது. நெறைய பேர் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு டிவிடெண்ட்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த டிவிடெண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல வரும். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்க பான் குடுத்துருக்கிறீங்களோ, அந்தந்த ஏஜென்சி உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு ரிப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க ஏதாவது மறைக்கணும்னு நெனச்சாலும், ஏஐஎஸ் இன்ஃபர்மேஷன்ல இல்ல டிஐஎஸ் இன்ஃபர்மேஷன்ல எல்லாமே அந்த டீட்டெயில் வந்துரும். ஸோ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்ட்டா ஃபைல் பண்ணுங்க. எந்த விதமான இன்ஃபர்மேஷனோ, இல்ல எந்த விதமான இன்கமோ நீங்க கன்சீல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. டாக்ஸ் வர மாரி இருக்குது. இல்ல நான் அது டாக்ஸ் பிளானிங் பண்றேன், நான் குறைச்சிடுறேன், நான் பிலோ 7 லேக்ஸ் காமிச்சிடுறேன், எனக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம். பட் டாக்ஸ் கட்ட வேண்டாம் கேஸ்ல போயிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஸ்க்ரூட்னியோ, இல்ல நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு பெனால்டி நோட்டீஸோ, இல்ல ஆர்டரோ பாஸ் பண்றாங்கன்னா, அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிரச்சனை உருவாக்கும். அந்த பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கு உங்களுக்கு திரும்பி நீங்க உங்களோட சிஏக்கு ஃபீஸ் குடுப்பீங்க. உங்களோட அட்வொகேட்க்கு ஃபீஸ் குடுப்பீங்க. பிளஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க டாக்ஸ் கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், பெனால்டி அது ரொம்ப ரொம்ப பெருசா போயிடும். ஸோ டாக்ஸ் ரிட்டர்ன் பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப கிளியரா எல்லா இன்ஃபர்மேஷனும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்ஃபர்மேஷன் நீங்க எப்படி ஷேர் பண்ண போறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டீட்டெயில் வீடியோ நம்ம போடுவோம். அதுவரைக்கும் யார் யாரெல்லாம் பான் ரெஜிஸ்டர் பண்ணலையோ, பான் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு தனி வீடியோ இந்த லிங்க்ல லாஸ்ட்ல இந்த வீடியோ முடியும்போது ஒரு தனி லிங்கா காமிக்கும். பான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. பான் பாஸ்வேர்ட்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மேஜர் அப்டேட். ஸோ ஏஎஸ்டிஎஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. ஏஎஸ்டிஎஸ்ல வர இன்ஃபர்மேஷன் வந்து கிளியர்லி செக் பண்ணுங்க. செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. அத பேஸ் பண்ணி நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா, எங்க சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணுங்க. உங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸோ, மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண விரும்புறாங்கன்னா, நீங்களும் அவங்களுக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன் எடுத்து குடுக்கலாம். பிளஸ் அ எங்களோட பியாண்டோ சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இன்னும் இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.